வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி உங்க பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால சுய முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அந்த நண்பர்கள் சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்கணும். 3ஆம் இடத்து வக்ர சனி வெற்றியை தரக்கூடிய யோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். வாழ்க்கை துணையுடன் புரிதல் இல்லாமல் காரணத்தினால பிரிந்திருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு வசந்தம் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய எதிர்பாலின பார்ட்னர் கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க. அந்த அதிகாரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகள் ஓரளவுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறையக்கூடிய நேரம் இது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க. அவங்களுடைய அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், மேலதிகாரிகள் மேனேஜ்மெண்ட் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக கேட்டு நடக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் பேச்சை உதாசீனப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிரிகளை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை பெறுகிறீர்கள். ஆனால் 5ஆம் இடத்து குரு, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்து குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். தன வருமானம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் சற்று உதவிகள் அதிகம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் திருப்பி உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் வரதுனால இந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்புக்காக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் அரவணைப்பை மீண்டும் பெறக்கூடிய யோகமான நாளாக இருக்கும்.